சிவா அயலி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவாவும் அயலியும் பார்த்தோம்னா அவங்க எப்படியாவது இந்திராணியும் செலியனும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுறாங்க. அப்போ இந்திராணியோட ரூமில் உள்ள கரண்டை அவங்க கட் பண்ணி விட்டுறவும் இந்திராணி பார்க்குறாங்க, என்ன ஆச்சுது, நம்ம ரூமில் மட்டும் தான் கரண்ட் இல்லை, மற்ற எல்லா பக்கம் கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சிவா அயலியும் ஒன்றும் தெரியாத மாதிரிக்கு வராங்க. என்ன நீ என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை அயலி எங்கள் ரூமில் மட்டும் கரண்ட் கட்டாக இருக்குது, என்னன்னு தெரியல அப்படிங்கும்போது உடனே சிவா சொல்கிறாங்க, அக்கா ஒயர் ஏதாவது கட்டாக இருக்கும், ஆனால் இந்த நேரத்தில் நம்ம யாருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட முடியாது, காலையில் தான் ஃபோன் பண்ண முடியும், இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ இது எல்லாமே இவங்க போட்ட திட்டமாக தான் இருக்குது. அப்போ செலின் அங்கே ஒளிஞ்சு நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படியோ அவங்களோட பிளான் சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ செலின் ஒன்றுமே தெரியாத மாதிரிக்கு நடிச்சிட்டு வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அக்கா ரூமில் கரண்ட் இல்லாமல் ஆகிப்போச்சுது, ஏதோ ஒயர் கட்டாக இருக்கும் போலுக்கு அப்படின்னு சொல்லவும், அப்படியா சரி ஏன் ரூமில் நான் படுக்க வரட்டும் அப்படிங்கும்போது, என்னது இவர் ரூமில் நான் படுக்க போகிறதா அப்படின்னு அவங்க இந்திராணி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ அயலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீ எல்லா ரூம்லேயும் வேறு எல்லாருமே நம்ம இருந்துட்டு இருக்கிறோம், அப்படி இருக்கும்போது அண்ணன் ரூமில் போய் நீங்கள் படுத்தாதான் என்ன, கரண்ட் இல்லைன்னா எப்படி படுத்து தூங்க முடியும், பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லவும் உடனே இந்திராணி, சரி நீ சொன்னதுக்காகவும் பாவிக்காகவும் நான் அவர் ரூமில் போய் படுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே செலின் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா செலினை ஹாலில் படுக்க வச்சுட்டு இந்திராணியும் பாவையும் ரூமில் போய் படுக்க போயிருந்தாங்க. அப்போ உடனே செலின் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதுக்காகவா இந்த மாதிரிக்கெல்லாம் பிளானை பண்ணினீங்க, என்னை ஹாலில் படுக்க வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அண்ணன் நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம பிளான் சக்ஸஸ் ஆகும், நீங்கள் ஒரு 10 நிமிஷம் படுத்து தூங்கின மாதிரிக்கு நீங்கள் நடிங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அயல் அப்படிங்கும்போது, நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கவும் உடனே சரின்னு சொல்லிட்டு செலினும் படுத்து தூங்கின மாதிரிக்கு நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே இந்திராணி வராங்க. வந்ததுமே செலின் கொசுக்கடியில் அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரிக்கு நடிக்கவும் உடனே அவங்க இந்திராணி ஒரு பெட்ஷீட் எடுத்து அவங்களுக்கு செலினுக்கு மூடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை உடனே அயலி சிவா பார்த்து சந்தோஷப்படவும் செலினும் முழிச்சு தான் இருக்கிறாங்க. ஆனால் தூங்கின மாதிரிக்கு நடிச்சிட்டு இருக்கவும் இந்திராணிக்கு நம்ம மேலே தான் எவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா இந்திராணியோட இன்னொரு சித்தப்பா இருக்காங்களா, அவங்க பார்க்குறாங்க. பார்த்ததுமே என்னது இந்திராணி செலின் மேலே இவ்வளோ பாசத்தை வச்சிருக்கிறா, அவள் வெளிப்படையாக தான் இந்திராணி செலின் மேலே கோவப்படுற மாதிரிக்கு நடிக்கிறாளே தவிர, ஆனால் உண்மையிலேயே அவள் மனசு ஃபுல்லாகவே செலின் தான் இருக்கிறான். ஆனால் இதை நம்ம அவங்க 2 பேரும் சேர விட்டுறக்கூடாது, இந்த அயலி சிவாவும் பண்ணக்கூடிய பிளானாக தான் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கிறோம், இவங்களால தான் இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக எல்லா பிளானும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டு இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடவே கூடாது, அப்படி ஒன்று சேர்ந்துட்டாக்கி நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க இந்திராணியோட இன்னொரு சித்தப்பா இருக்காங்களா, அவங்க செல்வநாயகி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்றாங்க. இதை கிட்டதுமே செல்வநாயகியை அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன குழந்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இந்த மாதிரிக்கு நத்திக்கு நடந்தது. அப்போ ஆக மொத்தத்தில் இந்திராணியோட மனசுல அந்த செலின் இருக்க தான் செய்யறான், அவ வெளிப்படையாக தான் ஒத்துக்க மாட்டுக்காலே தவிர, ஆனா இப்படியே செலின் வீட்டில் இருந்தாக்கி கண்டிப்பா அவ மனசு மாறிடும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே செல்வநாயகிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அங்கே பாருங்க நீ எல்லாமே நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இந்திராணியும் செலினையும் பிரிச்சிருக்கிறோம், அது என்ன காரணம்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் மட்டும் ஏதாவது உண்மையை சொன்னீங்கன்னா அதுக்கப்புறவு என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை நான் சொல்லி உங்களை மாட்ட வச்சிருவேன் அப்படிங்கும்போது, என்ன தம்பி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், ஆமாம் இந்திராணியும் செலினும் ஒன்று சேர்ந்துட்டாக்கி அதுக்கப்புறவு நம்ம எதுக்காக அவங்கள பிரிச்சங்கிற உண்மை கண்டிப்பாக இந்த அயலி சிவாவும் கண்டுபிடிச்சிடக்கூடாது, அதுக்கு காரணம் நம்ம செஞ்ச வேலையாகும், அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம என்னென்ன திட்டம் போட்டு நம்ம பிரிச்சிருக்கிறோம், அதனால அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடவே கூடாது அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க தம்பி அப்படிலாம் நான் ஒன்று சேர விட்டுருவேனா என்ன, நீங்கள் இப்படிலாம் பழைய கதையை சொல்லி என்னை பயமுறுத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா கபிலனை தான் கட்டுறாங்க. அப்போ கபிலன் உதய பெருமாள் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்கப்பா நீங்கள் இந்த பதவியில் நீங்கள் நிற்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன கபிலன் நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு இந்திராணி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாக்கா இவருக்கு ஒன்றும் அந்த பதவியெல்லாம் தேவை கிடையாது, நம்ம இருக்கிற பிஸ்னஸே போகிற அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ எதுக்காக இந்த மாதிரி பயந்துக்கிட்டு இருக்கிற, என்ன அந்த வர்மாவுக்கு பயந்து இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும் அப்ப கபிலன் சொல்றாங்க, அக்கா அதுக்கெல்லாம் ஒரு காரணமும் கிடையாது, இவருக்கு இது தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க பாரு நீ இந்த மாதிரிக்கு வர்மாவுக்கு பயந்து தான் பதவியில் நிற்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னா நானே நிப்பம் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கபிலனுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. உடனே அயலி சிவாவும் போய் தனியாக போய் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த வர்மாவுக்காக தான் கபிலன் அவன் அப்பாவை நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், எல்லாம் அந்த வர்மா சொல்லி கொடுத்து தான் அந்த கபிலன் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா உதய பெருமாள் நாமினேஷன் பண்ணதுக்காக கிளம்புறாங்க. அப்போ கபிலன் தடுத்து நிறுத்துறாங்க. இங்கே பாருங்கள் நான் தான் சொல்லியிருக்கோம்ல, நீங்கள் போய் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு, உங்களுக்கு
எங்களுக்கு இது தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ உதய பெருமாள் சொல்கிறாங்க, என்ன கபிலா பேசிகிட்டு இருக்கிற, நான் கண்டிப்பாக வந்து நான் பதவியில் நிற்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க சிவா வராங்க. வந்ததுமே எங்க பாருங்க யார் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன நான் நினச்சிட்டு இருக்கிறேன், எங்கள் அப்பாவை போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டு இருக்கிறேன், உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கும்போது, இங்கே பாரு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, யார் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்க்கலாம், நீங்கள் போய் நாமினேஷனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உதய பெருமாள் வந்து சிவாவை பார்க்குறாங்க. அப்போ சிவா வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னப்பா என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் 2 பேரும் சொல்லிட்டு இருக்கிறோம், நீங்கள் யார் பேச்சை கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சிவாவோட பேச்சை கேட்குற போகிற மாதிரிக்கு அவங்க உதய பெருமாள் வந்து பார்த்தோம்னா காரில் ஏறுதாங்க. இதை பார்த்ததுமே சிவா வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ அங்கே அயலியும் வந்துருந்தாங்க. அப்போ அயலி வந்து கபிலன்ட்டு சொல்கிறாங்க, பாத்தியா என்ன இருந்தாலும் சரிதான், அவர் யார் பேச்சை கேட்குறாரு பார்த்தியா, இனிமேலும் அதுதான் நடக்க போகுது, கூடி சீக்கிரமே வந்து உன்னுடைய சுயரூபம் வெட்ட வெளிச்சத்துக்கு நான் கொண்டுட்டு வரேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டுட்டு இருக்கிற கபிலன் வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், அப்பா வந்து நம்ம பேச்சை கேட்காம அந்த சிவா அயலி பேச்சை கேட்டுட்டு அவர் காரில் ஏறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அவங்க 3 பேருமே வந்து காரில் போகிறாங்க. அப்போ கபிலன் வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும்போது செல்வன் ஐயா அங்கே வராங்க. என்ன கபிலா என்னாச்சு அப்படிங்கும்போது, அம்மா நம்ம பயந்த மாதிரிக்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோமா அப்படிங்கும்போது, நீ என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும், ஆமாம்மா சிவா சொன்னதுக்காக அவன் பேச்சை கேட்டுட்டு அப்பாவும் காரில் ஏறி போயிட்டு இருக்காங்கம்மா, அந்த சிவாவும் அயலியும் வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்பாவும் அவங்க பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாருமா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே செல்வன் நாயக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா செலின் வந்து பாவையோட வரவும், ஐயோ ஏற்கனவே இவங்க பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குன்னா இப்போ இந்த பிரச்சனை வேற, இப்போ இந்த 2 பிரச்சனை நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் செல்வன் ஐயா ரொம்பவே கடுப்போட இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சிவாவும் அயலையும் வீட்டை விட்டு போகணும் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும், எல்லாமே நம்ம கைக்கு வரும், ஆனா இந்த சிவா அயலையே வீட்டை விட்டு துரத்த முடியாத அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காகவே ஆயிட்டாங்க, இனிமேல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இந்திராணியும் செலியனையும் எப்படியாவது பிரிச்சாகணும், இப்போ அடுத்தது நம்ம ரொம்பவே வந்து இக்கட்டான நிலைமையில் மாட்டிக்கிட்டோம், நம்ம மட்டும் வந்து என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற உண்மை எல்லாமே வந்து இந்திராணிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நம்மளை வீட்டை விட்டே அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செல்வன் ஐயா ஒரு பக்கம் பதட்டமாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கபிலனோட எல்லா உண்மையும் வெளியே கொண்டுட்டு வரணும்னா அவங்க வந்து உதய பெருமாள் ஜெயிச்சே தீரணும், அவர் அந்த பதவியில் நின்னே ஆகணும்னு சொல்லிட்டு சிவா அயலியும் வந்து அதுக்குள்ள வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.